guys, welcome back to our channel. Raja, Ruby. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் வந்து எதிர்பார்த்து கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் அந்த வீடியோ. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு உண்டான நாள் கிடைக்கல. இன்னைக்கு தான் சரி சொல்லிடலாம். ஏன்னா நீங்களும் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி இதுக்கு பதில் இன்னைக்கு சொல்லிடலாம். ஓகே फ्रेंड्स, एक्चुअली வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருந்தீங்க. இருந்தாலும் நாங்க சொல்றோம். ஏன் திடீர்னு வீடு மாறிட்டீங்க? ஏன் திடீர்னு அந்த வீடை விட்டு இந்த புது வீட்டுக்கு வந்தீங்க? புது வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட क्वेश्चन, ஏகப்பட்ட டவுட் உங்களுக்கே இருக்கு. ஆனா இதுல எங்களுக்கு எந்த ஒரு டவுட் கிடையாது. எதனால மாறணும் அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு வீட்ல இருந்தோம். அந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஹோம் டூர் வந்து நாங்க போட்டுருந்தோம். அந்த வீட்லயுமே நிறைய வீடியோஸ் இருக்கும். நிறைய வீடியோஸ்ல அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. வீடியோல பின்னாடி குப்பை தெரியுது, பின்னாடி துணி தெரியுது, பின்னாடி எல்லா வீடியோல அதுதான் நீங்க சொல்ற மெயின் பாயிண்ட். அதுதான் மேல தெரியுது, கீழே தெரியுது, கசமுசன் வீடை வச்சிருக்கீங்கன்னு. வீடு வந்து சின்னதா இருந்தா வீடு அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு 10 வீடு வச்சுன்னா அதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே வச்சிருந்தா வீடியோலாம் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் இருந்தோம் நாங்க. ஆனா சொன்ன மாதிரி சூப்பர் வீடு, சின்ன வீடா இருந்தாலும் நல்ல வீடு, காத்தோட்டமா நல்லா சூப்பரா இருக்கும். ஜன்னல் திறந்தா போதும், ஏசியே தேவையில்ல. ரூம் வந்து அந்த அளவுக்கு சிலு 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 சிலுன்னு காத்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பர் வீடு தான் அது. மேல வந்து ஹவுஸ் ஓனர் வீடு இருக்கும், கீழே வந்து ஒரு 4 வீடு காம்பவுண்ட் வீடு தான். 4 வீடு சேர்ந்தாப்புல இருக்கும். அதுல 4வது வீடா நாங்க இருந்தோம். நம்ம ஃபேமிலி, நம்ம லைஃப்ல உங்களுக்கு தெரியும். நான் யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணோம், லவ் மேரேஜ் தான். நம்ம வீட்டுக்கு யாரும் வந்து பெருசா வரமாட்டாங்க, சொந்த பந்தம் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறோம். ஏன்னா வந்து என் கல்யாணத்துக்கு யாரும் வரல, வளகாப்பும் அந்த அளவுக்கு பெருசா இது பண்ணல. அப்படிங்கும்போது பாப்பாவோட காது குத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பிளான். அதை வந்து நல்லா பெருசா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடணும். ஏன்னா எங்களுக்குன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். கல்யாணமும் சொன்ன மாதிரி அதான் சிம்பிளா எல்லாமே சொந்தக்காரங்களாம் நிறைய பேருக்கு நாங்க யார் கல்யாணம் பண்ணிருக்கோம் வந்து அதுக்கப்புறம் பார்க்காமலே நிறைய பேர் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப இந்த காது குத்து ஃபங்க்ஷன்ல எல்லாரும் மீட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன்னாலே நம்ம எங்கேயோ இருக்க சொந்தத்துக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், பத்திரிக்கை வைப்போம். வராங்களோ வரலையோ ஆனா பத்திரிக்கை வைப்போம். ஐடியானா மண்டபம் எல்லாம் வச்சு காது குத்து. நிறைய பேர் அதேமே கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, காது குத்துக்கு போய் மண்டபம் வைப்பாங்களான்னு வைப்பாங்க. காது குத்துக்குமே நாங்கள இதை விட எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் சீரியல் பல்பு செட்டு என்னமோ ஒரு ஹோட்டல்ல எல்லாம் காது குத்தெல்லாம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் கேட்டு எவ்வளவு கிராண்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அதுக்குதான் இது ரீசன். அந்த வீடு வந்து வீடு பெருசா வசதியா வீடு பெருசா இருந்திருந்தா மாடியிலே வச்சு பந்தல் போட்டு காது குத்து முடிச்சிருக்கலாம். வீடு வந்து நம்ம வீடு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வாடகைக்கு தான் இருக்கோம். அதுல படுக்கிறதுக்கே இடம் இல்லைங்கிறப்போ மண்டபம் பிடிச்சதான் ஆகணும். மண்டபமே நார்மலா சின்ன ஒரு மண்டபம். நானுமே வந்து வீட்லயே இருந்தா வீட்டுல வச்சலாம் சொல்லிதான் பிளான் பண்ணோம். எந்த வீட்டை வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன். அந்த வீட்டுல வந்து இட வசதி வந்து சுத்தமா பத்தாது. இதுதான் அந்த வீடு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். எதாவது பாத்தீங்கன்னா செவரு வந்து இருக்காது. 4 சைடு வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஒரே ரூம். அந்த ரூம் வந்து நான் நிக்கிறேன்னா அதுல தெரியும் பாருங்க. நான் நிக்கிறேன்னா என்னோட ஷோல்டர் அளவுக்கு தான் அந்த செவரு இருக்கும். அப்ப நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது இப்ப அந்த ரூம் கிச்சன் இருக்குன்னா இங்க நான் நின்னாலும் கிச்சன் பின்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு மாதிரி தெரியும். சாமி ரூம்ல இருக்குது அப்படிங்கிறது ஹால்ல இருந்து பார்க்கலாம், கிச்சன்ல இருக்குது ஹால்ல இருந்து பார்க்கலாம், பெட்ரூம்ல இருந்து பார்க்கலாம். ரூம் வந்து எப்படின்னா ஒரு ரூம், அந்த ரூம் வந்து 4 வந்து செவுரு மாதிரி தடுத்துருந்தாங்க. மேல பாத்தீங்கன்னா வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். எங்க இருந்தாலும் எட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். மேல இருந்து ஓப்பனா இருக்கும். அப்போ வந்து நாங்க வந்து அந்த எங்களுக்கு வீடு கிடைக்கல, நல்ல ஒரு சூப்பரான வீடு சொல்லிட்டு அந்த வீடு நாங்க போயிட்டோம். சொல்றதுக்கு இல்ல, ஹவுஸ் ஓனருமே சரி, அந்த வீடு வீட்டுமே சரி நல்லா சூப்பரா நல்லா பாசமா வந்து எங்களுக்கு மனசு இல்ல, ஆனா இடம் பற்றாக்குறை. இதுக்கு முன்னாடி வந்து இதோட ரொம்ப சின்ன வீட்டுல தான் நாங்க இருந்தோம். அதாவது பார்த்தா இப்ப நாங்க இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த ரூம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு ரூம். இந்த வீடே நம்ம ஹோம் டூர் காட்டல. ஆமா, அந்த வீட்டுக்கு நம்ம பால்காட்சி வீடு மட்டும் தான் வீடியோ மட்டும் தான் போட்டுருக்கோம். இந்த வீட்டுக்கே நம்ம ஹோம் டூர் காட்டுனது இல்ல. இப்போதைக்கு என்ன பண்ணோம், அந்த வீடு எங்களுக்கு கிடைச்சி அந்த வீடுலாம் வந்து எங்க வாழ்க்கையே வந்து நாங்க ஆரம்பிச்சோம். யூடியூப் சேனல் அந்த வீடு தான் நாங்க வந்து ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நாங்க இந்த வீட்டுக்கு வந்து நாங்க வந்தோம். இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வரப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷம். அந்த 10க்கு 10 ரூம்ல இருந்து இன்னும் ஒரு கிச்சன், ஒரு சாமி ரூம், ஒரு சின்னதா ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறப்ப இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். பெரிய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா வந்து எந்த ஒரு வீட்டுக்கு போனாலுமே வந்து நம்மளுக்கு வந்து மன நிம்மதி வேணும், சந்தோஷமா இருக்கணும், மன நிம்மதி வேணும். என்னதான் சம்பாதிச்சாலுமே வந்து வீட்டு சில ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டுல வந்து நம்மளுக்கு நிம்மதி வேணும் அப்படிங்குவாங்க. கண்டிப்பா வந்து எங்க 2 வீட்லயுமே வந்து அந்த நிம்மதி வந்து எங்களுக்கு கிடைச்சது. இப்போ இருக்க வீட்லயும் எங்களுக்கு நிம்மதி தான் இருக்கு, இல்லைன்னா கிடையாது. நான் வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் ரூம்லயுமே வந்து பார்த்தா வீட்டை வந்து நல்லா நீட்டா சுத்தம் பண்ணி வச்சிருப்பா. என்ன வச்சாலும் இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அதை கலைச்சி இழுத்து போறது. குழந்தை வச்சவங்களும் உங்களுக்கு தெரியும், குழந்தைனாவே எப்படி சேட்டை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து ஓயாம எடுத்தப்பா பாப்பா வந்தா இழுத்துக்கிட்டு அவளுக்கு விளையாடுறதுக்கு சௌரியம் பத்தல, இடம் பத்தல. மெயின் ரீசனா வந்து வீடு வந்து பார்த்துட்டு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா நான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சரியான ஒரு வீடியோ வந்து எனக்கு கிடைக்கல.
அப்போ என்ன சொல்லுவோம், ரொம்ப ஒவ்வொருத்தரையும் கேட்கறது, ரோட்டில் போகிறப்போ ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், எழுதி பார்க்கறது, ஃபோன் பண்ணி கேட்குறது. ஏன்னா இந்த வீடுமே அப்படி தான் நாங்கள் வந்தோம். ரோட்டில் நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருந்தாங்க, எடுத்து கேட்டேன், வந்து பார்த்தாங்க, நல்லா பேசினாங்க, பார்த்துட்டு சரி ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கு தான் அந்த வீடு கிடைச்சி நல்லா சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் வீட்டிலலாம் சொன்னாங்க, இல்லை நீ மண்டபம் முடிச்சா வந்து அதிகமான ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, வீட்டிலே வந்து வச்சுக்கலாம், வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம வீடே வந்து மாறிடலாம் சொல்லிட்டு நம்ம மாடியில வந்து பந்தல் போட்டு வச்சுக்கலாம். வீட்டுல வந்தாலும் ஒரு பெட்ரூம் ஒரு ஆள் இருக்கும், படுத்து தூங்குற அளவுக்கு நம்ம ஒரு வீடு சின்ன அப்படி நம்ம சொல்லிட்டு வீடு வந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா ஒரு வீடு ஒண்ணு கிடைச்சது. அந்த வீட்டுக்கு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதாவது பார்த்தா இப்போ நாங்க இருக்க அந்த வீடு, அந்த வீடுமே பார்த்தா நான் சொன்ன ஒரு டேட் சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து அவசரம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த வீடு வந்து என்ன இன்னொருத்தவங்களும் அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் காலி பண்ணிருக்கனால கொஞ்சம் சிரமமா இருக்க மாட்டேக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த வீடு காலி பண்ணணும், வீடு புதுசா போகணும், அந்த சிரமம் கஷ்டமா இருக்கும். நம்மளாம் இருந்த வீட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கும். வீடு காலி பண்றதுனால கொஞ்சம் அவங்க டிலே பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப டிலே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தா கொடுத்த டேட்டுக்கு வந்து எனக்கு வீடு கிடைக்காதனால என்ன பண்றது தெரியாம அப்பதான் நான் வந்து மண்டபமே வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். மண்டபம் பார்த்தா மூர்த்த நாளால சரியான ஃபுல்லா அந்த மண்டபம் புக்குடு. திடீர்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன எல்லாமே கல்யாணம் ஃபங்க்ஷனாவே ஒரு மாசம் மட்டும் புக் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம போய் பார்க்கும்போது எங்கேயுமே மண்டபமே கிடைக்கல. ரொம்ப அலைஞ்சு கிடைச்சி. ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம், அது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனால ஒருத்தவங்க வீடு விடாம எல்லாத்து வீட்டையும் சொந்தக்காரங்க எல்லா சைடும் போயிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணோம் எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க, சொன்னாங்க, எல்லாம் வந்தாங்க. அது ஆள் கம்மியா கூட தெரிஞ்சுக்காது. நம்ம மேல கூட ஹவுஸ் ஓனர் அந்த இருந்த வீட்டுல கூட அவங்க கூட வச்சு இது பண்ண சொல்லிட்டாங்க. ஆள் பார்த்தா அவங்களுமே சொன்னாங்க, ஹவுஸ் ஓனர் மேல நாங்க இருக்கோம், அங்கேயே கூட நீங்க பண்ணுங்க நம்ம பண்ண முடியும். அவங்க நல்ல மனசு சொன்னாங்க, இருந்தாலும் நம்ம அதை பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த பழக்கத்தினால அவங்க நல்ல ஒரு அண்ணன் தம்பி அக்கா தம்பி ரொம்ப நல்லா க்ளோஸா பண்ணனால சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய சொந்த பந்தனால அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லையா. சில மண்டபம் பார்த்து மண்டபத்துல வந்து வச்சோம். அதை பார்த்து தான் நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் இவ்வளவு கிராண்டா வந்து பண்றீங்க, இவ்வளவு தான் பண்றீங்க. அது வந்து நேர்ல வந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க, இப்படி ஒரு மண்டபத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோஸ்ல பாக்குறாங்க, அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். நம்ம மண்டபம் பார்த்து பிடிச்சாலுமே சொந்தக்காரங்கள வீடு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது இல்லாம முத நாளே வந்தாலுமே மண்டபத்திலையும் வந்து தங்குறதுக்கு அந்த அளவு வசதி இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் சரியா அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமால மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பவர் கட்டு வேற பயங்கர 3 மணி நேரம் பவர் வராம என்னென்னமோ ஒரு தடங்கள் மாதிரி பாப்பா காது குத்து அன்னைக்கு மறுநாள் வச்சிருக்கணும். முத நாள் அந்த மாதிரி நைட்டு வந்தாங்களா, வீட்டுக்குமே வரணும் வீடை பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்குமே வந்துட்டாங்க. குழந்தையோட எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அக்கா சரி, எங்க ஊர்ல இருந்து எங்க அத்தை பொண்ணு சரி, எல்லாமே குழந்தையோட வேற வந்துட்டாங்க. மண்டபத்திலே வந்து என்னன்னா ஒரே ஹால் தான். மண்டபமே நாங்க சின்ன மண்டபமா பார்த்துட்டோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டோம்னு வைங்களேன். அப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அப்படியே நெருக்கி பிடிச்சு படுக்க வேண்டியதாச்சு. பயங்கர மழை. ஏன்னா வந்துட்டு இப்ப பெரியவங்க இருக்கும்போது வந்து மண்டபத்துல வந்து படுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா லேடிஸ்ங்கும் போது ரொம்ப ஜென்ஸ் கூட அப்படி காத்தோட்டம் வெளில படுத்துக்கலாம். லேடிஸ் எல்லாம் முடியாது குழந்தைய வச்சுட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, சரி வீட்டுல தங்க வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நாங்க கூட்டு பண்றோம். வீட்டுக்கு கூட்டு வந்தோம். எல்லாம் வீட்டுல இருக்கும்போது என்னாச்சுன்னா வீடு வந்து இடம் பத்தாது. உங்களுக்கு தெரியும், அந்த வீடை பார்த்துருவீங்க நீங்க. இதுலதான் இந்த வீட்டுல வந்து ஒரு 10 பேர் படுக்கணும்னா முடியுமா? மேக்ஸிமம் 4 பேர் 3 பேர் படுக்கலாம். 4 பேரு ஹால்ல படுக்கலாம். பெட்ரூம்ல பார்த்தா அந்த கட்டில் மட்டும் போடுற அளவுக்கு தான் இடம். அந்த கட்டில்ல ஏறனா ஒருத்தர் நடக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். கட்டில் போடுறதால சின்ன கேப் போட்டுதான் அதை படுக்க முடியாது. கட்டில்ல 2 பேர் படுக்கலாம், வேற இடம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நெருங்கி பிடிச்சு அப்படியே கசம சேர்ந்து இருக்கவோ அவங்களுக்கே தோணல மனசுல, என்னப்பா இப்படி இருக்க வீட்டுல இல்ல நாங்க ஒரு வீடு தான் தேடிட்டு அலைஞ்சோம், கிடைக்கல, என்னன்னு தெரியல, எங்க நேரமா என்னன்னு தெரியல, விசாரிச்சோம் கிடைக்கல, இல்லைன்னா அந்த வீட்டில் வச்சு தான் நாங்கள் ஃபங்க்ஷனை வச்சுருப்போம் அப்படின்னும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அதோட எங்களுக்கும் ஒரு யோசனை, சரி நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி நெருக்கி பிடிச்சிட்டு அடுத்து பாப்பா ஸ்கூல் சேரும், வரணும், படிக்கணும், இனிமேல் வரவங்க எல்லாமே இனிமேல் ஃபங்க்ஷன்னால சொல்லுவாங்கல்ல, இது எதா இருந்தாலும் நாங்கள் வரோம் வந்து போய். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னால எங்களுக்கு வந்து அப்பதான் வந்து எங்க மூஞ்சினா வந்து எங்களுக்கு தெரியும், சொன்னாங்க தெரியுது, ஸோ இவங்க தானு சொல்லிட்டு இனிமேல் வந்து போய் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. சரி நம்ம சொந்தக்காரங்கள விட நம்ம பக்கத்துல வராங்க போறாங்க, நம்ம ஃப்ரெண்ட் இருப்பாங்க வராங்க போறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோஸ்லயே வந்து நிறைய பேர் கமெண்ட் ஒரு எக்கச்ச கமெண்ட் ஒரு வீடு பார்த்தா ஒரே மாதிரி நான் வந்து பின்னாடி அது தெரியுது இது தெரியுது நம்ம படுத்து புழங்க முடியும். எங்களுக்கு என்ன இருக்கு அதை வச்சுதான் பண்ண முடியும். நாங்க அதை வச்சு நாங்க பண்ணிட்டு இருந்தோம். சரி ரொம்ப வரும்போது எங்களுக்கே ஒரு இதாயிடுச்சு, சரி நம்ம மாத்திலாம் பண்ணிடலாமே, தனியா ஒரு ரூம் இருந்தா நம்ம வீடியோஸ்ல பண்ணி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுக்கலாம், எல்லாம் நீட்டா இருக்கும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு நாங்க பிளான் பண்ணோம். ஆக்சுவலா வந்து இவளுக்கு வரதுக்கு விருப்பமே இல்லை, அந்த வீட்டை விட்டு வரதுக்கு விருப்பமே இல்லை. அவங்களுமே வந்துட்டு இரு போகாத அப்படின்னு அவங்க சொல்லல, ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்குதான் நான் வெளில காட்டிக்கல. சரி போறவங்க வந்து யாரும் தடுக்க மாட்டாங்களா, அதான் பண்ண சொல்லிட்டு அப்புறம் இந்த வீடு வந்து நாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வீடு வந்து கொஞ்சம் டிலே பண்ணாலும் திருப்பி அந்த வீடு வந்து ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களே கூப்பிட்டு வீடு இருக்கு அப்படின்னாங்க. சரி வீடு பார்த்துட்டு போனோம். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஆளு இருக்கிற பேர் தான் அந்த வீடு பார்த்துட்டு போனோம்.
பரவாயில்ல வீடு, ஆனா என்னமோ ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியுது. 2 பெட்ரூம். சின்ன வீட்டுல பெரிய வீட்டுக்கு போறோமா அப்படியான்னு அது ஒரு குழப்பம். சந்தோஷத்தை விட ஒரு குழப்பத்தை, அவ்வளவு பெரிய வீடு நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி. 3 பேத்துக்கு இவ்வளவு பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணா. நான் சொல்றேன் எனக்கு மெயினா வந்து ஒரு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா தனியா எனக்கு ஒரு ரூம் ஒன்று வேணும் ரூம். அப்பதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ 2 மில்லியன் பக்கம் வந்துட்டோம். பாப்பாவுமே ஒரு ரூமுக்குள்ள அங்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா ஹால்ல பாப்பா வீடியோ எடுக்கணும்னா புரிஞ்சுக்குவா. அந்த வீடுனா ஒரே எல்லாம் ஒரே அப்படியே ஓடுவா வருவா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணோம், சரி வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா இப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் லாங்கு தான் கொஞ்சம் அங்கே இருந்து அந்த வீட்டோட இந்த வீடு கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது. தூரம் வந்து ஏன்னா அந்த வீடு வந்து பக்கத்தில் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுல நல்ல ஒரு இடம் சூப்பராக இருக்கும். இங்கேயும் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தள்ளி உள்ள வர மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இதுதான் மெயின். எங்களுக்கு இந்த வீடு வந்து சொந்த வீடு கிடையாது. நிறைய பேர் ஒரு பால் காய்ச்சின வீடியோ தான் போட்டிருந்தோம். பரவாயில்லையே, கார் வாங்கின உடனே சொந்த வீடு வாங்கிட்டீங்க, வீடு வாங்கிட்டு. அதுல நானா ஃபர்ஸ்ட் நான் வந்து டைப் பண்ணி பின் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளே சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பரவாயில்லையே திடீர்னு வீடியோ பார்த்தாங்க சொந்த வீடு வாங்கிட்டு அந்த சந்தோஷத்துல கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து எங்களோட 2வது வீடு, நாங்க மாறி இருக்கோம். இது வந்து அக்ரிமெண்ட் தான். இன்னும் கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு சொந்த வீடு, அடுத்த வீடியோவாவது எங்க சொந்த வீடை காட்டணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு பின் பண்ணி வச்சுட்டேன். ஆனா அதை படிச்சீங்களான்னு தெரியல, எல்லாருமே அதுல அப்படியே அதுலயும் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணி எப்படி பண்ணீங்கன்னா, வீடு வாடகை வீட்டுக்கு போறதுக்கு நீங்க ஏன் லைட் சீரியல் செட்டிங் எல்லாம் போட்டு எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதான் ரீசன். ஏன்னா வந்து இந்த வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து வீடை வந்து வித்துட்டாங்க, இன்னொருத்தவங்கள வீடு வித்துட்டாங்க. அவங்க வந்து வீடு வாங்கி எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ரெண்டலுக்கு வந்து எங்களுக்கு விட்டாங்க. புதுசா வீடு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் அடிச்சு வீடு நல்லா நீட்டா வச்சு புதுசா வாங்குறதுனால அவங்க திருப்திக்கு அவங்க வந்து சீரியல் பல்பெல்லாம் போட்டு பால் காய்ச்சிட்டு அவங்க மறுபடி பால் காய்ச்சிட்டு வீடு இப்ப ஃப்ரீயா இருக்குமா வந்து வீட்டை இன்னொரு தடவை பாருங்க. நான் வந்து அந்த ஈவினிங் டைம் வரப்போ லைட் செட்டிங் எல்லாம் எரிஞ்சிச்சு. அதோட சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். உள்ள வந்து பார்த்தோம். அதே மாதிரி அவங்க பால் காய்ச்சிட்டு நாங்க பால் காய்ச்சிட்டோமா, நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க குடி வரனால நீங்களும் இன்னொரு தடவை பால் காய்ச்சிக்கோங்க. நாங்க அப்ப பால் காய்க்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமா எடுத்து நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி கிளீன் பண்ணிருப்போ தான் செல்ஃப் எல்லாமே நல்லா தொடச்சி மேலே ஓட்டுற எல்லாம் தொடச்சி நல்லா தண்ணி ஃப்ரெஷ் எல்லாம் வச்சு ஒவ்வொரு ரூமா கிச்சன் இருக்கு, ஹால் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, எல்லாமே எனக்கு ஒரு நாளே நாங்கள் எடுத்துட்டோம். காலையில எத்தனை மணிக்கு வந்தோம்மா? காலைல ஒரு 6 மணி சம்திங். 6 மணி வந்தோம். வந்துட்டு காலையில 6 மணிக்கு வந்துட்டு பாத்ரூம்லாம் போய் தேய்ச்சி கண்ணுல வந்து ஒரு சொட்டு இப்படி கரெக்டா எல்லாமே பண்ணிட்டு மேல வைக்கிறப்ப அப்படி தெரிச்சிருச்சு கண்ணுல. கரெக்டா உள்ள விழுந்து ஒரு வாரம் கண்ணே ரெட் ஆயிருச்சு. ஏன்னா ஆசிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இப்பயும் நான் சொல்றேன், நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டு ஆசிட்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து பாத்ரூமுக்கு இன்னும் பவரா இருக்கும், கொட்டினோன்னா புகையா வரும். ஆனா அந்த இடத்துல ஏதாவது கரை இருந்தா அப்படி புகையாவே மாறி அழிஞ்சிரும். இது வந்து நார்மலா ரோட்டோரத்துல வைக்கிறத நல்ல வேலை அந்த மாதிரி வாங்கலாம். கடல் இதுல ரோட்டோரத்துல வாங்கினது கொஞ்சம் பவர் கம்மி இருந்தாலும் இந்த கீழே வந்து கொஞ்சம் காய மாதிரி உள்ள ஆகி ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். காது குத்தோட ரொம்ப அலைஞ்சோம். ஒரு வாரம் வீடியோ வேற போடலையே, புது வீட்டுக்கு வந்து வீடியோ போடலையே. ஹாஸ்பிட்டல் போன நைட்டு தான் ஒரு 10 நிமிஷம் நார்மலா விழுந்தா பிரச்சனை இல்லை. கண்ணுல விழுந்தனால உடம்புல விட தெரிஞ்ச கண்ணுல விழுந்தனால கண்ணு பார்வை போறதுக்குள்ள ரொம்ப இதாயிரும். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், நான் ஹாஸ்பிட்டல் போனா வேணான்ட்டு மெடிசன்ல தான் மெடிக்கல்ல போயிட்டு ஒரு இது மட்டும் வாங்கி கொடுத்தேன். போட்டுமே வந்து விழுந்த உடனே நல்ல ஒரு பக்கெட் ஃபுல்லாவே தண்ணியை வச்சு கண்ணை அப்படியே முழிச்சு பார்த்து நல்லா இது பண்ணிட்டேன். பண்ண உடனே ரெட் ஆயிடுச்சு. ஆனா எரிச்சல் கிடையாது. அப்புறம் அந்த சொட்டு மருந்து விட்டோம்னா அப்பயுமே வந்து சரியா வராது. ரெட் இருந்து லைட்டா எரிச்சல் நைட் ஆனா தான் மேக்ஸிமம் எல்லாரும் தெரியும். அப்போ எனக்கு மனசு சரி ஹாஸ்பிட்டலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் மட்டும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு கேப் விட்டு 2 நாள் மட்டும் வாங்க அப்படின்னாங்க. ஒரு வாரம் மட்டும் 3 டைம் போனோம். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆயில்மெண்ட் கண் நல்லா ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தாங்க. சொன்னார் பரவாயில்ல, கொஞ்சம் பவர் இல்லாத ஆச்சுனால எதுவும் ஆகல, பவரா இருந்தா அவ்வளவுதான். ஏன்னா உள் காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புண்ணு மாதிரி உள்ள காயம் இருக்குன்னு சொல்லி அது ஆறதுக்கு அப்புறம் மெடிசன்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ரெகுலராக யூஸ் பண்ணோம். இப்போ பரவாயில்ல ரெடியாகி வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி தான் பால் காய்க்கிற வீடு வந்து நம்ம போட்டிருக்கோம். பால் காய்க்கிறவங்க ஊர்ல இருந்து அத்தை நாத்தனா எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே அக்கா குழந்தை எங்க அம்மா இப்படிதான் யாருக்கிட்டையும் நாங்க சொல்ல. ஏன்னா பாப்பா காது குத்து முடிஞ்ச ஒரு 10 நாள் தானே இருப்போம். கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வீட்டுல இருக்க சிலிண்டர் எல்லாம் நாங்களாவே பைக்ல எடுத்துட்டு வந்து வச்சு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பூஜை சாமான் இதெல்லாம் கொண்டு வரைய ஆரம்பிச்சேன். இன்னுமே இந்த வீட்டுக்கு நாங்க இன்னும் ஹோம் டூர் போடல. சொந்த வீடு கிடையாது. இது வந்து நாங்க ரெண்டல் தான் நாங்க இருக்கோம். நிறைய பேர் கேக்குறீங்க அடுத்து என்ன வாங்க போறீங்க, அடுத்து என்ன? ஏன்னா வந்து சொந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து சரி இப்படி சரி சொந்த வீடு அது ஒரு கனவு. மனுஷனா போனா கண்டிப்பா சொந்த வீடு இருக்கு. எனக்குலாம் ரொம்ப ஆசை. வாழ்க்கை ஃபுல்லா வந்து நம்ம வாடகை வீட்டுல இருந்து வாடகை கொடுத்துட்டே இருக்க முடியாது. சொந்த வீடு கண்டு ரொம்ப நாள் ஆசை. முயற்சி பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து முடியுமான்னு தெரியல, கண்டிப்பா முடியும், நம்பிக்கை இருக்குது. ரூபினி கண்டிப்பா என் கூட இருந்தா கண்டிப்பா எனக்கு சொந்த வீடு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா வாங்கிடுவோம். ஏன்னா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ரூம் அளவு தான் இருக்கும், அந்த சைஸ்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சரி ஒரு வேற வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வீடு வந்து ஒரு சிட்டி வீடு தான் சொன்னாங்க, அந்த வீட்டில் போய் இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வந்தோம். இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் கடைசி வரலாம் வந்து சொந்த வீடு வாங்கி போக முடியலன்னு தான் ஒரு வருத்தமா இருக்குது. கண்டிப்பா வந்து நடக்கும். இது இனிமேல் வந்து நாங்கள் வீடு காலி பண்ணி போனால் சொந்த வீடாக தான் நாங்கள் போகணும்னு ஒரு ஆசையில் ஒரு வைராக்கியத்தில் இருக்கோம். கண்டிப்பா நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீசன். இந்த வீடு வந்து இந்த வீட்டை வந்து நிறைய பேர் எல்லாம் காமியா எப்படி இருக்கு, ஹோம் டூர் காமியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீட்டோட வந்து ஹோம் டூர் வந்து நான் இன்னும் போடல. கண்டிப்பா கம்பல்சரி காட்டுவோம். இந்த வீட்டுக்கு வந்து நாங்க பால் காய்ச்ச வீடியோவுமே வந்து நாங்க வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசா பார்த்துருக்கீங்க. அதான் கிட்டத்தட்ட அதுலயே 2000-3000 கமெண்டே வந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு வந்து அடுத்து பெரிய வீடு வந்து இப்போ இந்த ஒரு வீட்டில் இருக்கேன். இந்த வீட்டில் வந்து போகும்போது எனக்கு இதே மாதிரி ஒரு வீடு ஒன்று கிடைச்சி ஒரு சொந்த வீடு வாங்கி போனால் எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறும். பண்ணிடலாமா? கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடந்துடும். முயற்சி விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். ஓகே, எல்லாமே எல்லாம் உங்க சப்போர்ட் தான். கேட்டுக்கிட்டே இருந்தாலும் எங்களுக்கு எப்படா இதை நின்றுக்கிட்டு பேசணும் சொல்லணும். ஏன்னா இதுக்காகவே வீடு அங்க மாறுறப்ப வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து ஹோம் டூர் நான் வந்து நான் போடாம இருந்ததுக்கு இதான் காரணம். மாதிரி இந்த வீடியோஸ் ஹோம் டூர் ஏன் போடலன்னு கேக்குறீங்க. உங்க வீடுனால போடலையா, இல்ல எதனால வீடு வாங்கிட்டு ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு கேட்க. வீடு எங்க சொந்த வீடா இருந்தா வீடு வாங்குறதே நாங்க வீடியோ எடுத்து காட்டுவோம். கண்டிப்பா வீடு வாங்குறத கட்டுறதுல இருந்து நம்ம போட்டிருப்போம். வீடு கட்டுற மாதிரி வாங்கின வீடான்னு தான் கேட்டிருக்கேன். வாங்கிட்டீங்களான்னு தான் கேட்டிருக்கேன். கட்டிட்டீங்களான்னு கேட்கல. சொந்த வீடு வாங்கியிருந்தாலுமே நம்ம வந்து இப்போ போறது அக்ரிமெண்ட் சைன் போற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து காட்டியிருப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரீசன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் வந்து நான் காட்டுறேன். இப்போ நீங்க இப்ப நிறைய வேற மனசுல இருந்த கொஸ்டின்க்கெல்லாம் இது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். மறக்காம இந்த வீடியோ பார்த்து பாருங்க. கண்டிப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை.